தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் திருச்சியில் மேற்கொள்ள உள்ள பிரச்சாரத்திற்கு காவல்துறை தரப்பில் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுக்கொள்வதாக தமிழக வெற்றிக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு விதிக்கப்பட்ட 23 நிபந்தனைகளின் விவரம் குறித்து தெரியவந்துள்ளது. திருச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடம் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள வணிகப் பகுதி என்பதால் காலை 10:35 மணி முதல் 11 மணி வரை நடக்கும் பரப்புரைக்கு கட்சியினர் காலை 9:35 மணிக்குள் வர வேண்டும். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் எந்த பகுதியிலும் ரோடு ஷோ, வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. அதேபோல் விஜயின் வாகனத்திற்கு பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் எந்தவொரு வாகனமும் அனுமதிக்கப்படாது. முன்னும் பின்னும் தமிழக வெற்றிக்கழகத்தினர் ஊர்வலமாக வரக்கூடாது. பட்டாசுகள் வெடிக்க அனுமதியில்லை. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வைத்திருக்கக்கூடாது. இசைக்குழு பயன்படுத்தக்கூடாது. பரப்புரையின் போது வரக்கூடிய வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதிகள் தாங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் காவல்துறை அனுமதிக்கும் வழித்தடத்தில் மட்டுமே பரப்புரைக்கு வருபவர்கள் வரவேண்டும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வருவதை தவிர்த்திட வேண்டும். விஜய் பரப்புரையின் போது கலந்து கொள்ளும் எவரும் கம்பு, குச்சி, பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருத்தல் கூடாது. பொதுமக்களுக்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் இடையூறு ஏற்படாத வகையில் நடத்தப்பட வேண்டும். மருத்துவ வசதி, குடிநீர், முதலுதவி சாதனங்கள், ஆம்புலன்ஸ் வசதி, தீயணைப்பு சாதனங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும். காவல்துறைக்கு உதவியாக தன்னார்வலர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். பிறர் மனம் புண்படும் வகையிலோ, பிற ஜாதி, பிற மதத்தினரை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. அதேபோல் பெட்டி வடிவ ஒலிபெருக்கியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கூம்பு வடிவ குழாயை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. மாவட்டம் வாரியாக யார் தலைமையில் எத்தனை வாகனங்களில் எத்தனை தொண்டர்கள் வருவார்கள் என்ற விவரமும், தலைமை தாங்கி அழைத்து வரும் பிரதிநிதிகள் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களும் முன்னதாகவே அளிக்கப்பட வேண்டும். பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் ஏற்படுத்தக்கூடாது. சேதம் ஏற்படுத்தினால் சூழ்நிலைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படும். பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பள்ளி மாணவர்களும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகளுக்கும் போக்குவரத்து இடையூறு ஏற்படாவண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாவண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். ஆம்புலன்ஸில் சென்று வர எவ்வித தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது. மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் காவல் அதிகாரிகளால் அவ்வப்போது வழங்கப்படும் அறிவுரைகளையும் பின்பற்றி நடப்பதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். நிபந்தனைகளில் எவையேனும் மீறப்படும் பட்சத்தில் பரப்புரையை இடையிலேயே நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியும். சோ புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. இத புரியாம நாங்க என்ன பண்ணுவோம்?